இதுவரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் உடனே வரும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி அமுல் ஃப்ரெஷ் க்ரீமை பயன்படுத்தி எப்படி விப்ட் க்ரீம் வீட்டிலையே நம்ம பண்ணலான்னு பார்க்கலாம். அதுவும் நம்ம எக்கு பீட்டர் வச்சே நம்ம பண்ணலாம். ஒன்றும் பிளெண்டர் அவசியமே இல்லை. இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஃப்ரீசரில் ஒரு 2 ஹவர் இந்த ஃப்ரெஷ் க்ரீமை வச்சுருந்தேங்க. அப்புறம் நான் இதை ஐஸ்கிரீம் நெக்ஸ்ட் வீடியோ ஐஸ்கிரீம் பண்ணுறேன். ஸோ இந்த விப்ட் க்ரீமை மட்டும் நான் இதில் அப்லோட் பண்ணியிருந்தேன். பாருங்கள், ஒரு ஸ்டீல் பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் ஐஸ் க்யூப்ஸ் ஒரு 10-20 ஐஸ் க்யூப்ஸு போட்டுக்கோங்க. ஐஸ் கட்டி, ஐஸ் துண்டுகள். அப்புறம் அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் நான் க்ரீமை போடுதேன். இது 300 கிராம் க்ரீம் எடுத்துருக்குறேன்னா. நீங்கள் கண்டிப்பாக அந்த அமுல் ஃப்ரெஷ் க்ரீமை வாங்கி ஃப்ரீசரில் 2 ஹவர் மட்டும் வைங்க. வச்சுட்டு அப்புறம் எடுக்கும்போது இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஐஸ் க்யூப்ஸு கீழே போட்டிருக்கணும். 2 பாட் யூஸ் பண்ண வேண்டியது வரும். அப்புறம் நல்லா ஃபஸ்ட்டு இது இப்படி நீங்கள் இப்படி பண்ணிகிட்டே இருக்கணும். நான் இன்னைக்கு பிளெண்டர் யூஸ் பண்ணாமல் உங்களுக்காக ஸ்பெஷலாக கைட்டே காமிக்கேன். இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக இப்படி ஐஸ் கீழே போட்டுட்டு இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு 20 மினிட்ஸ் ஆகுங்க. பாருங்க, இப்போ இது இந்த ஸ்டேஜில் இருக்குங்க. இப்போ ஸ்டார்ட் ஆயிட்டு அது இந்த மாதிரி ஒயிட்டாக வருது அப்படின்னா அது ஸ்டார்ட் ஆயிட்டுன்னு அர்த்தம். அது இனிமே நீங்கள் கை விடாமல் இதை பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்கள்கிட்ட மெஷின் இல்லாததுனால நான் இப்படி உங்களுக்கு பண்ணி காமிக்கேன். பாருங்க, இப்போ அடிச்சு இந்த ஸ்டேஜில் இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்க, இப்படி இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் வரணும். நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்க. நீங்கள் இதை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நீங்கள் அடிக்க வேண்டியது இருக்கு. இப்படியே அடிக்க அது நல்லா பேஸ்டாக வரும். இங்கே பாருங்க, தண்ணியெல்லாம் ஐஸ் ஆயிட்டு எல்லாம் போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கானா ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் இதை தொடர்ந்து பண்ணணும். ரிஸ்க் எடுத்துட்டீங்கன்னா பண்ணி முடிச்சிடலாம். பாருங்க எவ்வளோ திக்கான இது பண்ண இனிமேல் திக்கா ஆகிக்கிட்டே இருக்கும். இதுதான் ரியல் விப்ட் க்ரீம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்பொழுது சுவையான விப் க்ரீம் ரெடி ஆகிட்டு. அண்ட் இது நான் ஸ்ட்ராபெரியை நல்லா பேஸ்ட் பண்ணி ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் பண்ணிகிட்ருக்கேங்க. இந்த வீடியோ நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுவேன். இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய ரெசிபியை பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.